பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ்க்கு வந்தது நம்மக்கிட்ட. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கு, கம்பெனி ஃபிட்டடு. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், நம்மளோட ஃபில்ட்ரு போட்டிருக்கோம், கம்பெனி ஃபில்ட்ரு கட்டியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. கம்ப்ளைண்ட் என்னென்னா கேஸ்லேருந்து பெட்ரோல்லேருந்து கேஸுக்கு மாறல ப்ராப்பராக. ஸோ அந்த ஃபில்ட்ரு மாட்டின பிறகு பெட்ரோல்லேருந்து கேஸில் நல்லா கான்ஸ்டண்ட்டாக மாறிச்சு. ஸோ இது கம்பெனி ஃபிட்டட் வண்டி. ஸோ அதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃபால்ட்டை கொடுத்தாச்சு, பார்த்துங்க சார். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஃபிட்டட் வண்டி ஸோ இது வந்திருக்கு, ராணிப்பட்ட வண்டி. இதில் இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, பெட்ரோல்லேருந்து கேஸ் மாறுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பெட்ரோல்லேருந்து கேஸ் மாறுது, திரும்ப ரிட்டன் பெட்ரோலுக்கு போயிடுது. இப்போ கஸ்டமர் அந்த லாங் வேலேருந்து நம்மக்கிட்ட வந்தார். இப்போ இதை வந்து நம்மக்கிட்ட செக் பண்ணார். ஸோ பாருங்கள், இது கம்பெனி ஃபிட்டட் வண்டி. சும்மா காட்டுறேன் பாருங்கள். கம்பெனியோட ரெடியூசர் இது, கம்பெனியோட வேப்பரைசர் இது. ஸோ அந்த ரெயில் பாருங்கள், அந்த கம்பெனியோட ரெயில் அது பார்த்துட்டிங்கன்னா. ஸோ வாங்க அதே ஒரு வாக்கரம் போவோம். கம்பெனி ஃபிட்டட் சிலிண்டரு. ஸோ அப்படியே வாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன ஃபால்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்னா, பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரு, அந்த ஃபியூல் ஃபில்ட்ரு, அந்த கேஸோட ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அதுக்கு மேப் சென்சார்னு சொல்லுவோம். அந்த மேப் சென்சாரில் தான் மேஜராக ஃபால்ட் இருந்திருக்கு. ஸோ பெட்ரோல்லேருந்து கேஸ் மாறாமல் திரும்ப பெட்ரோலுக்கு போயிருந்துருக்கு. ஸோ அந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம ஒரிஜினல் கம்பெனி ஃபில்ட்ரே நம்ம வச்சுருந்ததுனால அந்த கம்பெனி ஃபில்ட்ரு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ பண்ண பிறகு அந்த ஃபால்ட் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ சாரும் வந்து ஒரு நிறைய இடத்துக்கு போயிருந்தார், அந்த ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணணும். பாவம் அதெல்லாம் புரியல. ஸோ அங்கேயும் பண்ணி கொடுக்கல. நம்ம வந்து ஒன் மார்க்கெட் கிட்ட வந்தார், இப்போ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சார்கிட்ட வந்து நம்ம கேட்ப ஒரு 2 கொஸ்டின், எப்படி அவர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்னு இப்போ வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம் சார். எங்கேருந்து நீங்கள் வரீங்க, என்ன ஃபால்ட்டுக்காக கம்பெனி கிட்ட வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க? பெட்ரோல் வந்து சிஎன்ஜி மாறலை, 50,000 கிலோமீட்டர் பெட்ரோலே தான் ஓட்டினேன். ஓகே. கம்பெனிலேயே அவங்க வெயிட் பண்ணுவோம் சார் தான் சொன்னாங்க. பெட்ரோலே 50,000 கிலோமீட்டர் ஓடிட்டு நிறுத்து போய் தான் நான் கம்பெனியை விட்டுட்டேன். நான் ஒருத்தர் மூலியமாக கேள்விப்பட்டு நான் வந்தேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது, வேலையும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஓட்டி பார்த்துட்டேன், வண்டி பழகிய கண்டிஷன் இருக்குது. எடுத்த கண்டிஷன் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இது கம்பெனி ஃபிட்டட் வண்டி தான். கம்பெனி ஃபிட்டட் கம்பெனி ஃபிட்டட் வண்டி. கொஞ்சம் முக்கியமான விஷயம் நீங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியது, இது கம்பெனி ஃபிட்டட் வண்டியில் ஃபால்ட்டை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கம்பெனி ஃபிட்டட் வண்டி உங்களுக்கு ஃபால்ட் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன் மார்க்கெட் நம்ம வந்து நீங்கள் அணுகலாம். ஸோ உங்களுக்கு நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுப்போம். இது பார்த்துக்கலாம். 4 இடத்துக்கு போகிற விஷயம் நார்மலாக யாரும் பண்ணுறது கிடையாது, சும்மா பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவுட்டரில் ஒரு இடத்துக்கு ஃபிட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவோடு வந்தார். ஸோ அந்த இஷ்யூ வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணோம் வண்டியில். ஸோ அது வந்து அவருக்கு எப்படி இருந்ததுன்றதை இப்போ கேட்போம். அவர் என்ன சொல்கிறாருன்றத பாருங்கள். சார் வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். வண்டி எதுக்காக எடுத்துன்னு விட்டீங்க? வாலாஜாலேருந்து நான் கிட்ட மாட்டி 2 வருஷம் ஆகுது. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. கம்பெனியில் விட்டேன், வேறு சத்தமாக கம்பெனிலையும் சர்வீஸ் கொடுத்தேன். அங்கேயும் ஓரளவு தான் பண்ணி கொடுத்தாங்க. பட்டு லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வேறு ஒரு சென்சார் மேட்சிங் சென்சார், அப்புறம் இந்த ஓஸ் ஃபில்டர் இல்லை சார் ரெடியூசர் இதெல்லாம் நல்ல கம்மியான ரேட்டில், கம்மியான இதில் எனக்கு நல்லா பக்காவாக சர்வீஸ் பண்ணார். 100% நம்பி 1 மந்த் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணி பயனடைங்க. நல்ல மைலேஜ் வரும். சர்வீஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துங்களா சார்? அதனால தான் சார். கண்டிப்பாக. இப்போ அதுதான் இன்னொரு வாட்டி கேட்குறது என்னென்னா, அவர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனதுனால தான் நம்மக்கிட்ட வந்து அந்த ரிவ்யூ கொடுக்குறாரு. ஸோ மறுபடியும் வந்தது. ஸோ அதனால் வந்து என்ஜினை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு இருக்குது. இப்போ வந்து எல்லாமே சென்சார் உள்ள வண்டின்றதுனால இப்படி சர்வீஸ் பண்ணால் ஆப்டபுளாக இருக்கும். அதனால் தேடி அவர் நம்பரை வாங்கி, அவர் இருக்கிறது வந்து வாலாஜா. ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மக்கிட்ட வண்டி கொடுத்து
இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள்? ரொம்ப 100% சாட்டிஸ்ஃபைட் சார். பாருங்கள், அதனால் எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வேறு எதனா சர்வீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்ற அவங்க. ஸோ கிட்டு போகிறது கரெக்டாக நீங்கள் மற்றவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், எனக்கு வந்த பிரச்சனை யாரும் நீங்கள் வந்து வெளியே போயிட்டு மாட்டி ஏமாந்துடாதீங்க. இங்கே இந்த வேலூர் மாவட்டத்தில் சேன்பாக்கத்தில் ஒன் மார்க்கெட்டிங் பிளேஸ் ப்ரைவேட் லிமிடெட் அங்கே வந்து போட்டிங்கன்னா சார் இருக்கார், நல்லா செய்து கொடுப்பாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராண்ட் i10 இது ஜென்ரல் சர்வீஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இன்ஜின் ஆயில் டெக்னீஷியன் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. கீழே பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த இன்ஜின் ஆயிலில். ஸோ இப்போ அது ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கே தெரியும், அடுத்து நம்ம பண்ண போகிறது கியர் ஆயில் ட்ரெயின் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபியூல் ஃபில்டர் கைட்ட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் த்ராட்டல் க்ளீனிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் சர்வீஸில் வந்துடும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈகோ வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் வந்து இது பண்ணினுங்கிறாரு. இப்போ பாருங்கள், கீழே இன்ஜின் ஆயில் இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கு. அது கியர் ஆயில் ஊற்றி இருக்கும் பாருங்கள். ஸோ வண்டி இது வந்து ஈகோ. ஸோ ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணுற ஜென்ரல் சர்வீஸ்க்கு விட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக போட்டு பாருங்கள், ஆயிலெல்லாம் மாற்றிருக்கு. கம்ப்ளீட் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் சேஞ்சிங் இருக்குது. இதில் ஸ்பார்க் ப்ளக்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வண்டியை வந்து கண்டிஷனாக கொடுக்கணும். இன்ஜின் ஆயில் பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு. இது சிந்தட்டிக் தான். இது இன்ஜின் ஆயில் 5 லிட்ரு ஈகோக்கு வந்துடும். 4.5 பக்கம் வந்துடும் லிட்ரு. கியர் ஆயில் ஒரு 1.5 லிட்ரு 1.25 லிட்ரு வந்துடும். கூலண்ட்டு ஒரு 6 லிட்ரு ஊற்றுற மாதிரி இருக்கும், டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரௌன் ஆயில் ஒரு 1.5 லிட்ரு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் செக்கிங்கு, அதுக்கப்புறம் த்ராட்டல் சர்வீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் சர்வீஸில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து இந்த ஹெட்லைட்டோட ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வரது 50 வாட்ஸ் to 60 வாட்ஸு. அது வந்து கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் வாட்டை இன்க்ரீஸ் பண்ணி லைட்டு நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு சொன்னார். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெக்னீஷியன் வந்து கட் அவுட் மாட்டியிருக்காரு. ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் அது. இப்போ பாருங்கள், இந்த ரிலே கட் அவுட் மாட்டியிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரிலே கட் அவுட். ஸோ இதுதான் அந்த ரிலே கட் அவுட்டு. இது தெரியுது பாருங்கள். ஓகேங்களா, 2 ஃபியூஸ் வந்துச்சு. அந்த சாக்கெட் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரு சாக்கெட்டு ஆஸ் யூஷுவல் ரெண்டுமே நம்ம கிரவுண்ட் பண்ணியாச்சு. கிரவுண்டிங் பண்ணியிருக்கு பாருங்கள். நியூட்ரலு ஃபேஸு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து லைட்டை வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஆன் பண்ண போகிறாங்க. சார் ஆன் பண்ணுங்கள் சார். இதோ ஆன் பண்ணிக்க. இது லோ பீமு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டிருக்காரு. ஸோ நல்லா பாருங்கள், டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ திரும்ப லோ பீம் போடுங்க சார். ஓகே, ஹை பீம் போடுங்க சார். ஸோ ஃபஸ்ட்டை விட 3 மடங்கு நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட் அவுட்டு, ஹை பீமு, ஹெட்லைட் இது எதாவது இன்க்ரீஸ் பண்ணோம், ஃபாக் லைட் எதாவது இன்க்ரீஸ் பண்ணால் சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈகோ வண்டிக்கு நம்ம ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், ட்ராக்கிங் டிவைஸு, இன்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ட்ராக்கிங் டிவைஸு. ஸோ இதில் வந்து ரிலே வந்து கொடுப்பாங்க. இந்த ரிலே எதுக்கு அதை ரிலே யூஸ் பண்ணுறோம்? ரிலே தான் வந்து கட் ஆஃப் பண்ணக்கூடிய, இன்ஜினை கட் ஆஃப் பண்ணக்கூடிய வேலையை செய்யும். ஸோ இதுதான் ரிலே. ஸோ இதை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம் வந்து நம்ம 5Gயில் வந்து இன்டர்நெட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ கம்பல்சரி சிம்மு போடுறோம். ஸோ இதோட இது காஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காருக்கு வந்து 4000, பைக்குக்கு பார்த்திங்கன்னா 3000. ஸோ அது இன்னும்
ரொம்ப ஃபீஸபிளான இது. நம்மளோட சேஃப்டிக்கு தெஃப்ட் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். த்ரூ ஆப்லேயே வந்து நம்ம ஜிபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ யார் வந்து சாவி போட்டாலும் அவங்களால வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம் இப்போ ஜிபிஎஸில். ஸோ நம்ம ஒன் மார்க்கெட்டில் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கேட்டால் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கார் பக்கம் போட்டிருக்கோம், ப்ளஸ் பைக் ஒரு 10 பக்கம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்த வண்டி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஈகோ ஃபிட் பண்ணுறோம், நாளைக்கு வந்து பலீனோ ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரவுண்டு ஓவரால் ரவுண்டு பாருங்கள். ஈகோ வண்டி இது ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணிட்டு ஸ்டேரிங் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், சிம்மை வந்து ஸ்பெஷல் சிம் ஸ்லாட்டில் வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் போடணுன்னா நம்மக்கிட்ட எங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாரி லொக்கேஷன் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் வந்து அந்த லொக்கேஷனில் ஒரு 3 வண்டி 4 வண்டி இருக்கிற மாரி இருந்ததுன்னா, இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்க, பைக் ஷோரூம் வச்சுருக்காங்க, அந்தமாரி கால் பண்ணிங்கன்னா நாங்கள் டேரெக்டாக வந்து அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே உங்களுக்கு ஆப்பில் ஆன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.